President sir, Vice President and respected Principal, respected teachers and my dear girls, a very good afternoon and a happy Independence Day. I'm so happy இந்த 80th Independence Day உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ the word independence அப்படின்னா என்னது? சுதந்திரம். நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்டேருந்து வாங்கின அந்த சுதந்திரம் தான் நம்ம மைண்ட்ல எல்லாருமே இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி நம்ம நினைவு கொள்ளணும். இதெல்லாம் தான் மார்னிங்ல இருந்து ஸ்பீச்சஸ்ல சொன்னாங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ்ன்றது நம்மளுக்கு இது என்ன சொல்ல வருது? இந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? நம்ம அந்த ஃப்ரீடம், நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இப்போ எல்லாருமே இங்க இண்டிபெண்டா வந்து தனக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க. வெளியே போனா இண்டிபெண்டா ஒரு இடத்துக்கு போறோம் வரோம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்ப கொடுக்குற ஃப்ரீடம் தான் இதெல்லாம் இல்லையா? ஸோ இங்க 9th கேர்ள்ஸ் அண்ட் 10th கேர்ள்ஸ் இருக்கீங்களா இங்க? கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? வெரி குட். ஓகே, அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி நான் ரீசெண்டா தான் ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டா ஸ்கூல் காலேஜஸ் முடிச்சனாலே என்னன்னு தெரியல, அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார வச்சுட்டாங்க. நான் ஒரு கெஸ்ட்ன்றதை மறந்துட்டேன். ஆக்சுவலா நீங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா அப்படி கை தட்டிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலா ரொம்ப அழகா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. பக்கத்துல இருந்த மற்ற கெஸ்ட்டுமே வந்து என்கிட்ட கேட்டாங்க, நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. உங்களை பார்த்து நிறைய வியந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்ற காலேஜஸ்ல பிரைவேட்டா கவர்மெண்டா படிக்கிற காலேஜஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னதுன்னு சொல்ல முடியுமா? சோ உங்களை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு, ப்ரௌடா இருக்கு. ஒரு விஷயம் லைட்டா பொறாமையாவும் இருக்கு. என்னன்னா, நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது வெறும் இந்த வேர்ல்டுடைய நாலேஜ், இந்த உலக கல்வியை மட்டும்தான் நான் படிச்சுட்டு வந்தேன். ஆனா நீங்க மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக கல்வியோட சேர்த்து மார்க்க கல்வியும் எல்லாம் கொடுத்துருக்கான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ரெண்டுத்தையும் சேர்ந்து நீங்க கத்துக்கும் போது, இந்த கேம்பஸ் விட்டு நீங்க வெளியே போகும்போது ஒரு நல்ல நாலேஜ்டு பர்சனா போக முடியும். இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல பெண்மணியாவும் போக முடியும்னு நான் நம்புறேன் ரொம்ப. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு மார்க்ஸ் டெஸ்ட் ரொம்ப அப்படியே டென்ஷனா போகும். 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா? ஸோ மார்க்ஸ் மட்டும், ஹை மார்க்ஸ் மட்டும் போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிக மார்க் மட்டும் எடுத்தா போதும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, கண்டிப்பா கிடையாது. மார்க்ஸை விட ரொம்ப முக்கியம். மார்க்ஸ் மட்டும் உங்க என்டையர் லைஃபை வந்து டிட்டர்மைன் பண்ணாது. நான் ஸ்கூல்ஸ் படிக்கும்போது நினைச்சது என்னன்னா, இப்போ டெஸ்ட் வச்சுட்டாங்கன்னா நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஹை ஸ்கோர் எடுக்கணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும், அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த டைம், ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்ன்றது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதான் உங்களுக்கு இதை யார் சொல்றதுக்கு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைலாம் வந்துட்டா உங்களுக்கு டைமே இருக்காது. ஆனா லேர்னிங்ன்றது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். நீங்க லைஃபோட எண்டு வரைக்கும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. ஆனா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்ப நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. டைம் கிடைச்ச டைப்பிங் கிளாஸ் போங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் போங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. டைமை நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜுக்கு வந்து உள்ள என்டர் ஆக போறீங்க. உங்களோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ்லாம் நீங்க எடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கரியர், உங்க ரிலேஷன்ஷிப், உங்க ஃபியூச்சர், இது எல்லாமே தீர்மானிக்கக்கூடிய டிசிஷன்ஸை நீங்க எடுக்க போறீங்க. அதுல ரொம்ப வைஸா யோசிக்கணும். மேம் சொன்னாங்க, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? ஸோ உங்களை நீங்க ரொம்ப ரொம்ப நம்பணும். எப்பவுமே உங்களுடைய தகுதியை வந்து இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது. ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு கார்டன்ல 2 சீட்ஸ், கிரவுண்டு கடியில 2 சீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 சீட்ஸுமே ஒரு நாள் ஒரு நல்ல மழையை ஃபேஸ் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் சீட் என்ன பண்ணுது, ஆஹா மழை வருது, நான் அதுல வந்து அழகான ஒரு செடியா வெளியே வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய மரமா ஆக போறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஹாப்பியா இருக்கும். வெளியே வரப்போறோம், நம்ம இந்த பூமிக்கு வெளியே வரப்போறோம்னு சொல்லி நம்ம ஹாப்பியா இருக்கும். செகண்ட் சீட் வந்து, நான் வெளியே வந்துட்டேன்னா யாராவது என்ன சின்ன செடியா இருக்கும் போதே நான் மிதிச்சுட்டா என்ன பண்றது, புயல் காத்தெல்லாம் நான் தாங்குவேனா மாட்டணும் அப்படின்னு சொல்லி பயந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கும். ஃபர்ஸ்ட் சீட் நல்ல ஒரு செடியாகி பெரிய மரமாகி வரும்போது அது நிறைய காத்து, புயல், மழை எல்லாத்தையுமே, குளிர் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய ட்ரீயா கடைசியில வளர்ந்துரும்.
அந்த ட்ரீல உள்ள பிரான்ச்சஸ்ல பறவைகள் கூடு கட்டி இருக்கும், பசங்கெல்லாம் நல்லா ஜாலியா ஹாப்பியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த செகண்ட் சீடுக்கு என்ன ஆகும், அது கடைசியா பயந்து பயந்து உள்ளே தான் இருக்கும். கடைசியில ஒரு பசியோட ஒரு பறவை வந்து அதை கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிச்சு பெரிய ஆளாகிறோமோன்றது நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணணும். இங்க நிறைய பேர் காம்படிஷன்ஸ்க்கு உங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்கும், அதுல எத்தனை பேர் வந்து வில்லிங்கா வந்திருப்பீங்க. சில பேர் ஐயோ இதுல போய் தோத்துட்டா என்ன பண்றது, நம்மளை பார்த்து சில பேர் சிரிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைக்காம, ஆனா பரவாயில்ல, நீங்க வாங்குற பிரைசஸ் எல்லாம் பார்த்தா நீங்க எல்லாருமே கலந்துக்கிட்டீங்க போல, எல்லாருக்குமே பிரைசஸ் இருக்கு, மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்க எப்பவுமே பார்ட்டிசிபேட், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணாம விட்டா அதுதான் உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தப்பு. ஸோ நீங்க எப்பவுமே ட்ரை பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ரொம்ப உமனா நீங்க எப்படி இருக்கணும்னா, இப்ப நீங்க சின்ன சின்ன பசங்க இல்லையா, சோ உமனா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் எப்பவுமே என்னன்னு சொல்லுவாங்க, நம்மள ரொம்ப வீக்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் தான் வீக். உண்மையா? பெண்கள் வீக்கா? பெண்கள் தான் ரொம்ப இருக்கிறதுலயே ஸ்ட்ராங். டிசிஷன்ஸ் எடுக்கிற கெப்பாசிட்டி யாருக்கு அதிகம்? பெண்களுக்கு தான் கண்டிப்பா அதிகம். ஏன்னா நம்மளோட இஸ்லாத்துலயே இருக்கு, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட, ஒரு ஆணை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்பாங்க? அவங்க வீட்டு பெண்கள் கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அட்வைஸ் தான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிவெடுக்கிற திறன் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பெண்களாகிய நாம ரொம்ப எமோஷனலி இண்டிபெண்டா இருக்கணும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடஞ்சு போய் உட்காராம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்ப நான் இதுதான் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயம், நிறைய சின்ன சின்ன தப்பு நிறைய பண்ணிடுவேன். பண்ணிட்டு சிச்சோ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே இது ஒரு லேர்னிங், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சொல்லிப்பேன். என் பசங்க கிட்டயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் தான் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நீ பண்ணனா டக்குன்னு மைண்ட்ல நீ சொல்லிக்கோ, இது ஒரு லேர்னிங், இது ஒரு லேர்னிங் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு வந்து அந்த நீங்க செஞ்ச தப்ப நீங்க நினைக்க மாட்டீங்க, அது ஒரு லேர்னிங். நெக்ஸ்ட் அந்த தப்பு நீங்க பண்ண மாட்டீங்க. இதே போல ஒரு தடவையும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போதோ, ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போதோ, நீங்க இது ஒரு லேர்னிங் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நீங்க மூவ் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த தப்பு நீங்க பண்ண மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபினான்ஷியலி நீங்க இண்டிபெண்டா இருக்கணும். பெண்கள் வந்து எமோஷனலி இண்டிபெண்டா இருக்கணும், as well as ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருந்தா நம்ம நிறைய தர்மங்கள் செய்யலாம். கரெக்டா? ஸோ நம்ம இப்போ நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வந்து, நீங்க நிறைய படிக்கிறீங்க, நிறைய ஓதுறீங்க, நம்ம 5 வேளை தொழணும், எல்லாம் ஓகே. ஆனா தர்மன்றதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா, நீங்க படிச்சு நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க, ஓகே. நீங்க படிச்சு இல்ல நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போறேன், ஓகே. இல்ல நீங்க செல்ஃபா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஓகே. ஆக மொத்தத்துல நீங்க உங்களை வந்து ஜஸ்ட் ஆக்குபைடா வச்சுக்கோங்க. நீங்க ஜஸ்ட் ஃப்ரீயா நீங்க வீட்லயே அமைதியா இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த விஷயம் நம்மள எப்பவுமே எப்படி வச்சுக்கணும், ஆக்குபைடா வச்சுக்கணும். அடுத்தடுத்த விஷயம், அப்பதான் நம்ம வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். ஸோ பி எமோஷனலி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். கடைசியா நான் சொல்லிக்க வர்றது என்னன்னா, உங்க ஃபியூச்சர், உங்கள் எதிர்காலம் என்பது உங்களுக்கு யாரோ எழுதுவது அல்ல, யாரோ எழுதுறது கிடையாது. இறைவனின் நாட்டுப்படி நம்ம ஒரு நாளும் செய்யற நல்ல நல்ல விஷயங்கள்ல நம்மளே உருவாக்குறது தான். ஸோ நம்மளுடைய ஃபியூச்சருக்கு நம்ம தான் எப்பவுமே பொறுப்பு. நம்மளுடைய ஃபியூச்சருக்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. ஸோ நல்ல விஷயங்களை செய்யுங்க, பி ஹம்பிள், கைண்டா இருங்க, எல்லாருக்கும் நல்ல விதமா நடந்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் செய்யுங்க. எப்பவுமே இறைவனை எப்பவுமே நம்ம நினைச்சு இருக்கணும். 5 வேளை தொழணும், நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இந்த சைடும் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம இம்மையிலயும் சரி, நம்மளுடைய மறுமை உலகிலயும் சரி, இம்மை உலகிலயும் சரி, நம்ம வெற்றி பெற்றவர்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். இருப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ். Okay, thank you for inviting me for this occasion. Thank you, President sir, Principal sir. Thank you everyone. Assalamu alaikum.